நண்பா பணம் முக்கியமா, டைம் முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்னப்பா கேள்வி? பணம் தான் முக்கியம் அப்படின்னு யோசிக்காம பதில் சொல்லுவீங்க. இப்ப நீங்க தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. இதுவே ஒரு பணக்காரன் கிட்ட கேட்டா டைம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நீயும் பணக்காரர் ஆகணும். நான் இந்த வீடியோவ முழுசா பாரு. இல்ல நான் ஏழையாவே இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோவ பார்க்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு சிறிய கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஏழை தேங்காய் வாங்குவதற்காக 10 கடை ஏறி இறங்கி பேரம் பேசி குறைந்தது 4 மணி நேரத்தை வீணடித்து குறைந்த விலையில் தேங்காயை வாங்கிவிட்டார். இதே தேங்காவை வாங்குறதுக்கு பணக்காரன். அவர் இருக்கிற வேலையில பிஸியா இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி 20 தேங்காய் வேணும். வீட்ல எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, தேங்காய் மேல ரூ. 1 எக்ஸ்ட்ரா ஆனா கூட பரவால்ல நல்ல குவாலிட்டியா வேணும் எனக்கு. அப்படின்னு ஒரே நிமிஷத்துல விஷயத்த சொல்லிட்டு 4 மணி நேரம் மிச்சப்படுத்திட்டாரு. இந்த இடத்துல பாருங்க. ஏழையா இருந்தவர் ரூ. 20 மிச்சம் படுத்துவதற்காக 4 மணி நேரம் செலவழித்தார். ஆனா இந்த பணக்காரரோ அந்த 4 மணி நேரத்துல தனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு பார்த்து பல ஆயிரங்கள சம்பாதிச்சார். அதனால தான் சொல்றேன். பணம் முக்கியம் இல்ல, நேரம் தான் முக்கியம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பணக்காரனுக்கு டைம் இல்ல, காசு இருக்கு. அதனால அவன் ஃபோன் பண்ணி தேங்காய் வாங்கிட்டான். ஏழை கேட்ட டைம் நெறைய இருக்கு. கையில காசு இல்ல. அதனால தான் டைம் நெறைய செலவழிச்சு குறைஞ்ச விலையில தேங்காய் வாங்கணும்னு பார்த்து வாங்கியிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிறது தானே கேட்க வரீங்க? ஆமா தப்பு இருக்கு. ஏழை கிட்ட நெறைய தப்பு இருக்கு. ஏழையான இவர் வேற ஒரு இடத்துல பேரம் பேசி இவரோட நேரம் வீணடிப்பது மட்டும் இல்லாமல், கடைக்காரர் அவருடைய நேரத்தையும் வீணடித்து வாழ்க்கையில பழகிப் போனதால அவருக்கு பேரம் பேச மட்டுமே தெரியும். என் நேரம் தான் அதிகமா இருக்கு இல்லையா? யோசிக்கலாமே. கனவுகள திட்டமிடலாம். நம்மள நாமே புரிஞ்சுக்கலாம். நாளைக்கான பாதைய செதுக்கலாம். நேரத்தின் முக்கியத்துவம் பத்தி இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. பணம் போனால் திரும்ப வரும். நேரம் போனால் திரும்ப வராது. இன்றை சரியாக பயன்படுத்தினால் நாளை கவலைப்பட வேண்டியதில்லை. நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையையே இழக்கிறான். ஒரு நிமிடம் கூட வீணாக்காதே. அதே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நேரத்தின் முக்கியத்துவம் வாழ்க்கையை மாற்றும் உண்மை. நேரம் என்பது ஒரு கடிகார முள் அல்ல. அது நம் வாழ்க்கையின் மூச்சு. நாம் தினமும் நாளை பண்ணலாம் என்று சொல்வது நேரத்தை ஒத்திவைப்பது இல்லை. நம் கனவுகளை ஒத்திவைப்பதுதான். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். உறவுகள் கெட்டால் மீண்டும் சரி செய்யலாம். ஆனால் ஒருமுறை சென்ற நேரம் எத்தனை கண்ணீர் விட்டாலும் திரும்ப வராது. நேரத்தை மதிப்பவன் சின்ன வேலையையும் பெரிய வாய்ப்பாக மாற்றுவான். நேரத்தை அலட்சியம் செய்பவன் பெரிய வாய்ப்பையும் சாதாரண நாளாக வீணாக்கி விடுவான். இன்று உழைக்க சோம்பல் வந்தால் நாளை வாழ சிரமம் வரும். இன்று கஷ்டப்பட்டால் நாளை வாழ்க்கை சுலபமாகும். நேரம் யாருக்காகவும் நிற்காது. பணக்காரனுக்காகவும் இல்லை, ஏழைக்காகவும் இல்லை. ஆனால் நேரத்தை சரியாக பயன்படுத்துபவன் யாராக இருந்தாலும் அவன் வாழ்க்கையை நேரமே உயர்த்திவிடும். ஒரு நாள் போனால் பரவாயில்லை என்று நினைக்காதே. அந்த ஒரு நாள் தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கலாம். நேரத்தை கொல்லாதே. நேரத்தை கட்டுப்படுத்து. அப்போ வாழ்க்கை உன்னை மதிக்கும்.